அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை பொறுத்தவரையும் நமக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து அதிகமான கேள்விகள் இடம்பெறுவதால் நம்ம ஒவ்வொரு அவுட் சோர்ஸாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன புக்கு அப்படின்னு பார்க்கும்போது நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஆர்கே பரந்தாமனார் ஐயாவுடைய புத்தகம். ஸோ ஆல்ரெடியே இளங்குமரனார் ஐயாவுடைய புத்தகத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதில் 366 பேஜ் இருக்குது. ஆனால் படிக்க வேண்டிய பாடங்கள், அதாவது படிக்க வேண்டிய பேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 100 பேஜஸ் கூட இருக்காது. ஸோ அந்தளவுக்கு மிக மிக குறைவான ஒரு பக்கங்கள் தான் நமக்கு இருக்குது. சரிங்களாப்பா? ஸோ இந்த அவுட் சோர்ஸில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எது படிக்கிறோமோ இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நம்ம படித்தாலே போதும். ஸோ இந்த புத்தகத்தில் என்ன செய்திகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ் மொழியோட தனி பண்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம படித்தோம்னாலே ஈஸியாக நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். சரிங்களாப்பா? ஸோ அடுத்தது உரைநடையில், சரிங்களா, உரைநடையில் நமக்கு 20ஆம் நூற்றாண்டு வரையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அளவான இலக்கணம், ஸோ இலக்கணத்தை பொறுத்தவரையும் நமக்கு 85 கேள்விகள் என்பது இடம்பெறுகின்றது. ஸோ இலக்கணத்தை நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆக வேண்டும். ஸோ இதில் நம்ம கலை சொற்கள் ஆட்சி சொற்களும் ஆட்சி சொற்களும், ஸோ இதுவும் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக இதில் பார்த்து கொள்ள வேண்டியது. ஸோ தமிழ் ஆராய்ச்சி சொற்கள், ஸோ இதுவும் வெரி முக்கியமானது. வல்லினம் மிகும் மிகா இடம், சரிங்களா, இதெல்லாம் நம்ம 8th புக்லேயே பார்த்தாச்சு. ஸோ பிழை திருத்தம், வல்லினம் மிகும் மிகா இடங்களே வந்து நிறைய டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது புணர்ச்சி விதிகள், உவமைகள், பழமொழிகள், இதெல்லாம் நமக்கு மரபு தொடர்கள். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டிங்கனாலே போதுமானது. ஸோ நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னா, நல்ல தமிழ் எழுதணும் அப்படின்னா பறந்துக்கிட்டே எழுது பரந்தாமனார். ஸோ பறந்துக்கிட்டே எழுது பரந்தாமனார். ஸோ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ உலகில் 1500க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளதாக ஸோ ஆதி காலத்தில் இந்த புத்தகத்தை எழுதினப்போ கண்டுபிடிச்சிருக்காரு. 179 மொழிகள், 179 மொழிகள் இலக்கிய வளமும் 544 கிளை மொழிகளும் உள்ளன. ஸோ நான் சொல்லக்கூடிய நோட் பண்ணிக்கோங்க இதை. ஸோ சரிங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ முக்கியமானது நான் சொல்லக்கூடியதை மட்டும் உங்களுடைய நோட்டில் ஸோ நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு போட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு போட்டு நான் சொல்லக்கூடிய மட்டும் வரிக்கு வரி எழுதுனா போதுமானது. வேறு எதையுமே நீங்கள் படிக்க வேண்டியது. தமிழ் மொழி, சரிங்களா, ஸோ கிட்டத்தட்ட 2.65 கோடி தமிழ் மக்களால் பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்கின்றது. சரிங்களா? ஸோ மிக முக்கியமான ஒரு கவிஞர் யாருன்னா கால்டுவெல் அவர்களை பற்றி, சரிங்களா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை கால்டுவெல் அவர்கள் ஸோ எழுதியிருப்பார். சரிங்களா? இப்போ திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் ஸோ 5000 ஆண்டு பழமையானதாக கருதப்படும். ஹரப்பா, மொஹஞ்சந்தாரோ, ஸோ இந்த மாதிரி சீனிவாச ஐயங்கார், ஸோ இவர்கள்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இவர்கள்லாம் பாராட்டி உள்ளார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரிங்களாப்பா? ஸோ ஆதி காலத்தில் அரி என்னும் ஒரு சொல்லுக்கு மட்டும் 109 பொருள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அரி அப்படின்னா 109, சரிங்களா, 109 பொருள்ஸ் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம பார்க்குறது, சரிங்களா, மரபு தொடர்கள், இடியம்ஸ், பர்சஸ், சரிங்களா, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அரும்பு, போது, மலர், அலர், வி, செம்மல், சரிங்களா, பூவினோட வெவ்வேறு நிலைகள், சரிங்களா, பூவினுடைய வெவ்வேறு 7 நிலைகளை பற்றி நாம் இதில் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ பூவோட விரிந்த பூ என்பது மலர், சரிங்களா, விரிந்த பூ என்பது மலர். அரும்புனா என்னது? மொட்டு. பூ வந்து பார்த்திங்கன்னா மொட்டு விடுது. சரிங்களாப்பா? ஸோ இது நம்ம டீட்டெயில்ஸாக இன்னொரு புக்கில் டீட்டெயில்ஸாக இருக்கும், அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது லைட்டாக குழப்புற மாதிரி இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ தான் நம்ம இலக்கணத்துக்குள்ளேயே போகிறோம். சரிங்களா? அலைகடல், நம்ம இதெல்லாம் சும்மா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னலாம் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. சரிங்களாப்பா? உரைநடைனா எப்படி இருக்கணும், ஸோ அதை நம்ம எப்படி எழுதணும், ஸோ இந்த மாதிரியான கதைகள்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப டீட்டெயில்ஸாக வந்து எழுதியிருக்காரு. சரிங்களாப்பா? ஸோ இதெல்லாம் எப்படி புத்தகமே எழுதுனாங்க அப்படிங்கிறது ஸோ கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. ஸோ உரைநடை அப்படிங்கிறது நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா அதில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான அறிஞர்கள் நம்ம படித்தா போதும். பாரதியார், பாரதிதாசன்,
ஸோ பாரதியார் அப்படிங்கிறதுமே நமக்கு என்னது சிலபஸில் கிடையாது. சரிங்களாப்பா? ஸோ நம்ம அந்த உரைநடையை பொறுத்தவரையும் அதில் இருக்கக்கூடிய அந்த கவிஞர்களை பற்றி நம்ம படித்தாலே நமக்கு போதுமானது. ஸோ ஏனென்றால் உரைநடையிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் நமக்கு வெறும் 15 கேள்விகள் தான். சரிங்களாப்பா? ஸோ எத்தனை கேள்விகள்? வெறும் 15 கேள்விகள் தான். ஓகேவாப்பா? ஓகே. ஸோ இப்போ தான்ப்பா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் கழித்து தான் நம்ம இலக்கணத்துக்குள்ளேயே இப்போ தான் வரோம். சரிங்களா? ஸோ அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய இலக்கணத்துக்குள்ளேயே வரோம். சார் இதில் அப்படின்னா சார் இருக்க போகுது அப்படின்னா நம்ம நியூ புக்கில், அதாவது தமிழ் புக்கில் என்ன படித்த இலக்கணமோ அதை தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. பட் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நோட் பண்ண போகிறோம். அந்த புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணத்தையும் சேர்த்து நம்ம நோட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்குள்ளேயே வரும். சரிங்களாப்பா? இதில் பார்க்கும்போது உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் உயிர்மெய் எழுத்து 216ம் ஆயுத எழுத்து 1ம் சேர்ந்து மொத்தமாக தமிழில் 247 எழுத்துக்கள் இருக்கின்றது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த பாக்ஸை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, புக்கில் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு தெரியும் உயிரெழுத்து 12னா என்னென்னு தெரியும். சரிங்களாப்பா? அதில் குற்றெழுத்து எத்தனை, ஸோ நெட்டெழுத்து எத்தனை, சுட்டெழுத்து எத்தனை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களாப்பா? ஸோ குற்றெழுத்து என்னது 5 ஆ இ உ ஏ ஓ. ஸோ நெட்டெழுத்து சரிங்களா 7 எழுத்து என்னது நெட்டெழுத்தாக இருக்கின்றது. சுட்டெழுத்து நமக்கு தெரியும் ஆ இ உ என்பது சுட்டி காட்ட பயன்படும் எழுத்து சுட்டெழுத்து. தற்போது ஊவானது பயன்பாட்டில் கிடையாது. ஸோ அப்படி பயன்பாட்டில் இருந்தால் என்ன சொல்கிறாங்க சரிங்களா? அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்று நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் ஜஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் நியூ புக்கில் இருக்கக்கூடியது. வினா எழுத்து நமக்கு தெரியும் 6 எழுத்து வினா எழுத்து. சரிங்களாப்பா? ஏ அப்படிங்கிறது என்னது ஏ யா என்பது முதல்ல வரும், ஆ ஓ என்பது கடைசியில் வரும், ஏ என்பது இரண்டிற்கும் பொதுவாக வரும் என்பது தான் வினா எழுத்து. நாம் தெளிவாக நியூ புத்தகத்தில் பார்த்தாச்சு. சரிங்களாப்பா? ஸோ மெய்யெழுத்து அதாவது வல்லினம் மெல்லினம் இடையினம். சரிங்களா? மெய்யெழுத்துனா என்னது 3 இனம் உண்டு, வல்லினம் மெல்லினம் இடையினம். வல்லினம் என்னது கசட தபர, மெல்லினம் ஞான நமன, இடையினம் எரள வளல. ஸோ உங்களுக்கான கேள்வி வல்லின எழுத்து பிறக்கும் இடம் என்ன, மெல்லின எழுத்து பிறக்கும் இடம் என்ன, இடையின எழுத்து பிறக்கும் இடம் என்ன. இதெல்லாம் நியூ புக்கில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கான கேள்வியை கமெண்ட் பாக்ஸ் கீழே எல்லாருமே கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களாப்பா? ஓகே சார். குற்றிய லுகரம் நம்ம தான் பார்த்தோம்ல, லூ வந்தால் 6. சரிங்களா? லுகரம் வந்தால் 6 வகைப்படும். சார் நெடில் தொடல் குற்றிய லுகரம். சரிங்களா? 2 எழுத்து சொல்ல தான் வரும். சரிங்களா? பாகு மாசு இறுதி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கணும். இறுதியில் குசுடு துபரை கொன்று முடிய வேண்டும், அவ்வாறு முடிந்தால் நெடில் தொடர். சார் வன்தொடர் கசட தபர வன்தொடர் இதை மட்டும் எழுதுனா போதும். மென்தொடர்னா ஞான நமன இறுதி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து ஞான மன, இங்கே வந்திருக்கா இஞ்சு வந்திருக்கா வரணும். கடைசி எழுத்து என்ன வரணும் குற்றிய லுகரம்ல குசுடு துபுரு ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிய வேண்டும். இதை தெரிஞ்சால் போதும். இந்த பேரகிராஃப் இந்த கதையெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இடைத்தொடர் குற்றிகளம்னா எரல வரல, அவ்வளோதான். இதை மட்டும் ஆயுதத்தொடர்னா ஈஸியாக தெரியும், எக்கு கக்ஸு. உயிர் தொடர் சரிங்களா? உயிர் தொடர் ரொம்ப முக்கியம். அழகு இறுதி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து என்ன வரும் உயிர்மெய் எழுத்தாக இருக்கணும். லா இல்லு கூட்டல் ஆ. சரிங்களா? இல்லு கூட்டல் ஆ லா. ஸோ இற கூட்டல் ஆ ரா. இது போல் உயிர்மெய் எழுத்தாக இருக்கணும். லா ரா. கரடு தெரியாது, மரபு பயறு கயிறு சரிங்களா? வரலாறு இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா நம்ம. ஸோ இதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி முற்றிய லகுரம்னா என்ன செஞ்சோம், முற்றிய லகுரமும் நம்ம பார்த்துட்டோம். என்ன வரும் குசுடு துபுரு வரும் வராமலேயும் போகலாம். ஆனால் முதல் எழுத்து என்ன எழுத்தாக இருக்கணும் குறில் எழுத்தாக இருக்கணும். குசுடு துபரை வந்தாலும் சரி வரலாலும் சரி முதல் எழுத்து குறில் எழுத்தாக இருக்கணும். அந்த மாத்திரை அளவிலிருந்து சரிங்களா அது என்ன செஞ்சோம் மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் அப்படியே ஒழிச்சிச்சுன்னா என்னது முற்றிய லுகரம். சரிங்களா? என்னப்பா முற்றிய லுகரம். ஸோ கதவு என்பது என்ன குற்றிய லுகரத்தில் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கான கேள்வியை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களாப்பா? ஓகே. ஸோ நமக்கு தெரியும் உயிர் எழுத்து மெய் எழுத்து. ஸோ இதெல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்னென்னா சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்து என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? முதல் எழுத்து இடை எழுத்து அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம்.
ஸோ இது என்ன கேட்பாங்க அப்படின்னா, நெமலி அப்படின்னா என்ன செஞ்சோம், நாய். சரிங்க, நமலி அப்படின்னா நாய், ஞாலம்னா உலகம், நெகிழினா தீச்சுடர் அப்படிங்கிறது பார்த்தோமா. ஸோ இங்கே பாருங்கள், இதில் நமக்கு எது சார் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பொருள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஞமலினா நாய், ஞாலம்னா உலகம், நெகிழினா என்னது, கொல்லிக்கட்டைன்னு சொல்கிறாங்க, அதாவது தீச்சுடர். தீச்சுடர்னா தான் கொல்லிக்கட்டை. நொல்கள்னா குறைதல். இந்த பொருளை தான் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ இதுதான் நமக்கு முக்கியம். சரிங்களா, நொல்கள் அப்படின்னா குறைதல், நொல்கள் என்றால் குறைதல். நெமலி அப்படின்னா என்ன செஞ்சோம், நாய் அப்படிங்கிறது பார்த்தோமா. ஸோ இந்த வரிசை சரிங்களா, இதெல்லாம் நம்ம போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம், இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. சரிங்களாப்பா, ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. எகர வரிசையில் என்ன வரும், பகர வரிசையில் என்ன வரும், அதெல்லாம் நியூ புக்கில் இருக்கிறது படித்தாலே போதும். சரிங்களா, போலி நமக்கு தெரியும், 3 வகை போலி. எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு போலியை வந்து என்ன செஞ்சுருக்கோம், சேர்த்துக்கிறோம். சரிங்களா, ஸோ இதில் பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஞாயிறு அப்படிங்கிறத ஞாயிறு, ஞாயிறு அப்படிங்க சொல்கிறோம். நியாயம் அப்படிங்கிறத நியாயம் சொன்னால் முதற்போலி. அரசு, அரைசு இது தெரியும், இடைப்போலி, இது போட்டலாம். கடைப்போலி இங்கே பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணோம், கடைப்போலியில் இம்மு வந்தால் இன்னாக மாறும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் கடைப்போலியில். இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, செதில், இந்த இல்லு வந்தால் இந்த இல்லாக மாறும், குண்டு இல் வந்தால் ஸோ இந்த பள்ளிக்கு வர இல், ஸ்கூலுக்கு வர இல்லாக மாறும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இல் வந்தாலும் என்ன செஞ்சுருக்காங்க, இறாவும் மாறும் சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதில் இருக்கிற எல்லா எக்ஸாம்பிளும் அப்படியே எழுதி வச்சு நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களாப்பா, இந்த இதை அப்படியே டைரெக்டாக கேட்கலாம். சரிங்களாப்பா, அடுத்து என்ன சொல். சரிங்களா, பகுபதம், பகாபதம். ஸோ இந்த 6 பார்த்தோமா, பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம். சரிங்களா, 9th புக்கில் வருது, இனிமேல் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, சொல்லை வடமொழியில் என்ன செஞ்சாங்க, பதம். சரிங்களா, சொல்னா பதம் என்று ஒரு பொருள் உண்டு. பகுபதம், பகாபதம். சரிங்களா, பகுக்க முடியும், பகுக்க முடியாது. சரிங்களா, இதுதான் நம்ம பார்க்குறோம். சரிங்களாப்பா, ஸோ அதை நம்ம 9th புக்கில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அது பார்க்கலாம். பெயர் சொல். சரிங்களா, பெயரை குறிக்கும் சொல். வினை சொல்னா வினையை உணர்த்தும், பாடுகிறாள், ஆடுகிறாள், ஓடுகிறாள். இடைச்சொல் என்ன பார்த்தோம், ஸோ இடைச்சொல்லுக்கு என்னது, அற்று, ஐ, தந்தையும். ஸோ இங்கே பாருங்கள், அவனே நல்லவன். இந்த எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க, அவனே நல்லவன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அவனே நல்லவன். அவன்தான், தான் வந்தாலும் இடைச்சொல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தான் வந்தாலும் இடைச்சொல், ஏ வந்தாலும் இடைச்சொல், வந்தாலும் இடைச்சொல். சரிங்களா, ஐ, ஆள், ஐ, ஆள் முதலியவும் என்ன சொல்கிறாங்க, இடைச்சொற்கள் தான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது தான், தான் வந்தாலும் இடைச்சொல், ஏ வந்தாலும் இடைச்சொல், என்பது வந்தாலும் இடைச்சொல் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களாப்பா, ஸோ அடுத்தது பாருங்கள், பூனையோ நாயோ வந்தது, ஓகாரம் இடைச்சொல். பூனையோ நாயோ வந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் இருக்கிற எக்ஸாம்பிளை மட்டும் படித்தா போதும். எக்ஸாம்பிளை கொடுத்து தான் நமக்கு டைரெக்டாக கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ உரிச்சொல் நம்ம பார்த்தோம், சால, ஒரு, தவ, நனி. சரிங்களா, அதில் எந்த 2 உரிச்சொற்களில் மட்டும் வல்லினம் மிகும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் நம்ம நடத்தணும் தான். சரிங்களா, இயற் சொல், திரி சொல், திசை சொல் என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம். வடமொழினா என்னது, சமஸ்கிருதம் அப்படின்னு சொன்னாங்க. தர்சமம்னா என்ன பார்த்தோம், தர்பவம்னா என்னன்னு பார்த்தோம். சரிங்களா, அப்போ அதெல்லாம் நியூ புக்கில் இருக்கக்கூடியது தான் அப்படியே. ஸோ இங்கே வட சொல், தர்பவ வட சொல் என்ன அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாக்ஸு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐயம். சரிங்களா, அதாவது ஐயம் அப்படிங்கிறதுக்குரிய வட சொல், தர்பவ சொல் என்ன அப்படின்னு ஐயம்னா சயம், அம்புஜம்னா அம்புயம், சண்முகம், ஷானா சா. சரிங்களா, வேஷம்னா வேடம், நஷ்டம்னா நட்டம், சமயம், சமயம் என்பதன் வட தர்பவ சொல் என்னன்னு கேட்டாங்கன்னா சமயம். ஸோ தஷினம்னா தக்கீனம், பரீட்சைனா தான் பரீட்சை, ஹரன்னா அரண், ஹோமம் ஹோமம், தேகம் தேகம், யமன்னா தான் யமன். சரிங்களா, யமன். சரிங்களா, அம்புஜம்னா அம்புயம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அம்புஜயம்னா அம்புயம். ஐயம் அப்படின்னா ஷயம், ஐயம்னா ஷயம். அம்புஜம் அப்படின்னா அம்புயம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த பாக்ஸு வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்படியே நோட்டில் எழுதி வச்சுக்கணும். சரிங்களாப்பா, அப்படியே என்ன செஞ்சுருக்கணும், நோட்டில் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ சிம்பிளான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், மாதம், மாதம்னா என்ன செஞ்சோம், மாதம் அப்படின்னு சொல்கிறோம். எந்திரம்,
யா வந்துச்சுன்னா தான் என்னது எந்திரம். ஸோ இதெல்லாம் என்னது வட தற்பவ சொற்கள் சரிங்களா. வட சொற்களை தமிழில் சொல்கிறாங்க சரிங்களா. வட தற்பவ சொற்கள். திசை சொல்லலாம் என்ன செஞ்சோம், ஷார்ட்கட் என்ன சொன்னோம், சாவியை ஜன்னலில் பூட்டி வச்சுட்டு வேறொரு திசைக்கு ரயில் ஏறி போயிட்டாங்க அந்த மாதிரி சொன்னோமா. ஸோ இதில் பாருங்கள், இதில் கொடுத்துருக்க பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். தபால், ஜில்லா, வாடகை, ரப்பர், டயர் இதெல்லாம் என்னது திசை சொல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இருக்கிற எக்ஸாம்பிளை அப்படியே எழுதி வச்சுக்கணும் நோட்டில் சரிங்களா. தபால், ஜில்லா, வாடகை, ரப்பர், டயர் எல்லாம் என்ன செஞ்சிடணும் நோட்டில் எழுதி வச்சுக்கணும். மூவிடம் தன்மை, முன்னிலை, படற்கை. தன்மைன்னா என்னது நம்மளை குறிக்கும். நான், நாம். தன்மையிலே ஒருமை பன்மை ரெண்டாக இருக்குது. நான்னா என்னை மட்டும் குறிக்குது, நாம்னா நம்ம எல்லாத்தையும் குறிக்கிறது. யாம், நாங்கள் என்பது தன்மை பன்மை. சார் முன்னிலை, முன்னிலைனா நீ ஒருத்தனை மட்டும் சொன்னால் முன்னிலை ஒருமை. முன்னிலை பன்மைனா நீர், நீர்னா என்னது எல்லாத்தையும் சொல்கிறோம், நம்ம குடிக்கிற நீர்லப்பா. ஸோ எல்லாத்தையும் சொல்கிறோம். இப்போ நீங்கள்னா நம்ம முன்னிலைப்படுத்தக்கூடியது தான் முன்னிலை சரிங்களா. படற்கு என்னென்னது அவன், அவள், அது ஒருமையில் சொல்கிறோம். பன்மையில் என்ன சொல்கிறோம் அவர்கள் சரிங்களா, அவை சரிங்களா. உயர்திணையில் அவர் அவர்கள், அக்ரிணியில் என்ன செஞ்சோம் அவை அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அதே பேர் பொது பெயர் எல்லாம் என்பன தான், தாம், தான், தாம் என்பது என்னது பொது பெயர்கள் சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வெரி 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 இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சியில் அப்படி என்ன செஞ்சாங்க கேட்பாங்க. ஒருமை நீதான் செய்தாய், நீ தாம் செய்தாய் அப்படி மாற்றணுமா. நான் தான் செய்தேன், நாம் தாம் செய்தோம். அவன்தான் செய்தான், அவன்ன்றது என்னது பன்மையில் அவர்தாம் செய்தார். அவள்தான் செய்தாள், அவர்கள்தாம் செய்தார்கள். அவைதான் ஓடியது, அவைதாம் ஓடின. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவைதான் ஓடியது கிடையாது. ஸோ பன்மையில் என்ன செஞ்சோம் அவைதான் ஓடின அப்படிங்கிறத மாற்றி எழுதுகிறோம் சரிங்களாப்பா. இந்த எக்ஸாம்பிள் வெரி 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 இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் எல்லாம் படித்தோம், நீங்கள் எல்லாம் விளையாடினீர்கள், அவர்கள் எல்லாம் உண்கிறார்கள், அவையெல்லாம் ஓடின. தான் என்பது ஒருமைக்கு மட்டும் வரும், தாம் என்பது பன்மைக்கு வரும். எல்லாம் என்பது தன்மை, முன்னிலை, படற்கை, பன்மைகளில் வரும் என்பது தான் சொல்கிறாங்க. குறிப்பில் என்ன சொல்கிறாங்க, நீர்தான், அவர்தான், அதுவெல்லாம் என்று எழுதுவது தவறு. நீர்தாம், அவர்தாம், அவையெல்லாம் என்று எழுதணுமா சரிங்களா. அவை அதுவெல்லாம் எழுதக்கூடாது, என்ன செஞ்சிடணும் அவையெல்லாம் என்று எழுதணும். இந்த குறிப்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொன்ன எக்ஸாம்பிள் நான் சொன்னதை காதில் கேட்குறீங்க, நோட்டில் எக்ஸாம்பிள் எழுதுறீங்க, திருப்பி திருப்பி படிக்கிறீங்க. இதுதான் வழி, இதை விட்டால் வேறு வழி கிடையாது சரிங்களாப்பா. ஓகே. ஸோ திணை நமக்கு தெரியும், உயர்திணை, அக்ரிணை சரிங்களா. உயர்திணை, அக்ரிணை. ஸோ மக்கள், தேவர், நரகர், மனிதர்கள்லாம் என்னது உயர்திணை. ஸோ மரம், செடி, கொடி எல்லாம் வந்துச்சுன்னா என்னது அக்ரிணை சரிங்களா. ஸோ பாருங்கள், குழந்தை அழுகிறது சரிங்களா. குழந்தை அழுகிறான் அப்படிங்கிறத என்ன செஞ்சோம் குழந்தை அழுகிறது அப்படின்னு எழுத முடியுமா. கடவுள் இருக்கிறார், கடவுள் இருக்கிறது அப்படிங்கிறது எழுத முடியுமா. குழந்தையும் கடவுளையும் உயர்திணியாகும் அக்னியாகும். ஸோ இரண்டுமே சொல்கிறாங்களாப்பா. குழந்தை அழுகிறான்னு வருமா, குழந்தை அழுகிறதுன்னு வருமா சரிங்களா. பார்த்துக்கோங்க, ரெண்டு இதுலேயும் என்ன செஞ்சாங்க இந்த எக்ஸாம்பிளை மட்டும் சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ பால், 5 பால் தெரியும் சரிங்களா, நமக்கு தெரியும். ஒருவன் ஆண் பால், ஒருத்தி வந்தால் பெண் பால், ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் நமக்கு தெரியும். ஸோ உயர்திணைக்குரியது, அக்ரிணிக்குரியது சரிங்களா. ஸோ இதில் வந்து பேசிக் தான். ஸோ புதல்வர், புதல்வியர், ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த பாலில் ஒன்று பெருசாக நமக்கு ஒன்றும் பால் வேறுபாடு கேட்க போகிறதில்ல சரிங்களா. ஸோ இதில் பாருங்கப்பா, அடுத்தது நமக்கு பார்க்கக்கூடியது மரியாதை பன்மை. ஸோ நான் என் தாயார் சொற்படி நடக்கிறேன், ஔவையார் நல்வழியை எழுதினார். ஔவையார் தன் நூலில் கூறியபடி நடந்தார் என்று எழுதுவது தவறு. தன் என்பதற்கு மாறாக தம் என்று வர வேண்டும். ஔவையார் தன் நூலில் வரக்கூடாதான், என்ன செஞ்சாங்க தம் நூலில் கூறியபடி நடந்தார். ஔவையார் தம் நூலில் கூறியபடி நடந்தார் அப்படிங்கிறது இந்த இடத்துல வருமா. இந்த எக்ஸாம்பிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. தன்னு வரக்கூடாது, தம் வரும் சரிங்களா. இது ஒருமை பன்மை. ஸோ ஒருமை பன்மை பார்க்கும்போது தோழி, தோழியர், நங்கை, நங்கையர், தேசத்தான், தேசத்தார்,
மகள் மகளிர் சரிங்களா, தாய் தாய்மார், கோனா கோக்கள் பாருங்கள், இது பாருங்கள் முக்கியம், கோனா கோக்கள், மகள் அப்படின்னா மகளிராம் பன்மையில் சரிங்களா, தாய் தாய்மார் போட்டுடலாம். தேசத்தான் அப்படின்னா தேசத்தார் சரிங்களா, தேசத்தார்னு வரும். இது மூணும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஒன்றன் பால் பலவின் பால் சரிங்களா, ஒன்றன் பால் பலவின் பால், சிறியது சிறியன, குதிரைகள் மரங்கள் சரிங்களா, இதெல்லாம் வந்து பல இதை சொன்னால் பலவின் பால், ஒரு இதை மட்டும் சொன்னால் ஒன்றன் பால். ஸோ இதில் பெருசாக ஒன்றும் கேட்க போதில்லை சரிங்களா. அப்போ அடுத்தது நமக்கு என்ன பார்க்கும்போது நானும் நீயும் செய்தோம், நானும் அவனும் செய்தோம். ஸோ இது பாருங்கள், ஒருமை வந்தால் என்ன செஞ்சோம், நமக்கு தூ சொன்னோம், பன்மை வந்தால் ந. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சாலே போதும், இதில் நம்ம கொஷின் போட்டுடலாம். ஸோ எண் பாருங்கள், எண் ஒருமை பன்மை இரு வகைப்படும். ஒன்றை குறிப்பது ஒருமை சரிங்களா, ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிப்பது பன்மை சரிங்களா, நாய்கள். ஸோ ஒருமை பன்மை சரிங்களா, ஒருமைனா நாய் சொல்கிறோம், பன்மைனா நாய்கள் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அறிந்து கொள்க. நானும் நீயும் செய்தோம் சரிங்களா, நானும் நீயும் செய்தோம், நானும் அவனும் செய்தோம் சரிங்களா. இந்த வந்து இடம் விரவி வருதல், நானும் நீயும் செய்தோம், நானும் அவனும் செய்தோம், நானும் நீயும் அவனும் செய்தோம், நாமும் நீங்களும் அவர்களும் செய்தோம். ஸோ இந்த மாதிரியான வாக்கியங்களில் சரியான வாக்கியங்களை எழுத சொல்லுவாங்க. இது ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நீயும் அவனும் செய்தீர்கள், நீங்களும் அவர்களும் செய்தீர்கள், நீயும் நானும் செய்தோம், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அந்த வாக்கியத்தில் மட்டும் என்ன செஞ்சுருக்காங்க, எல்லாத்தையும் அப்படியே ஆர்டரை மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டெஸ்ட்டு கொஷினில் ஆட் பண்ணலாம், நம்ம லைவ் கிளாஸில் நல்லா டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் சரிங்களாப்பா. ஓகே, வேற்றுமை உருபு சரியா, நம்ம வந்து டீட்டெயில்ஸாக பார்த்தோம். முதல் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை கிடையாது, ஐயால் கூ இன்னது கண் சரிங்களாப்பா, அதில் கொடுத்துருக்கிறதா இதுலேயும் என்ன செஞ்சுருக்காங்க. ஸோ நம்ம வேற்றுமை உருபுகள் நம்ம போன கிளாஸில் என்ன செஞ்சோம் பார்த்தோம். வினைச்சொல் சரிங்களா, முற்றுனா என்ன, எச்சம்னா என்ன, பெயரச்சம்னா என்ன, வினையச்சம்னா என்ன. ஸோ புதிய புத்தகத்தில் கொடுத்துருக்கிறதா என்ன செஞ்சுருக்காங்க, இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பெயரை கொண்டு முடிந்தால் பெயரச்சம். ஸோ வினைமுற்றை கொண்டு கடைசியில் என்ன செய்யணும், முடியணும் சரிங்களா. படித்த ஓடுகிற சரிங்களா, படித்த ஓடுகிற. ஸோ இதில் பாருங்கள், ஓடுகிற குதிரை, ஓடுகிற என்பது பெயரச்சம். நிற்கும் பையன், இதில் நிற்கும் என்பது பெயரச்சம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், எல்லாம் என்ன செஞ்சீங்க, ஆ வந்தால் கடைசியில் ஆ வரும், பாடிய ஓடிய, ஆ வந்தால் பெயரச்சம், ஈ வந்தால் வினையச்சம், ஊ வந்தால் வினையச்சம் போட்டு போயிடுவோம். பெயரை கொண்டு முடியும் வச்சேன், நான் தெளிவாக ஃபஸ்ட்லேயே சொன்னேன், பெயரை கொண்டு முடிஞ்சால் பெயரச்சம்னு. அப்போ நிற்கும் பையன், நிற்கும் என்பது இந்த இடத்துல என்னவா வந்திருக்கான், பெயரச்சமாக வந்திருக்கான். வெரி 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 இம்பார்ட்டன்ட், அப்படியே கேட்பாங்க கொஷினில் சரிங்களாப்பா. ஓகே, வினையச்சம் என்னது, ஓடி, ஈ வந்தால் என்ன செஞ்சலாம் போட்டலாம். இன்னொன்று என்ன சொன்னேன், வினைமுற்றை கொண்டு முடியணும். உறங்கி எழுந்தான், காண வந்தான், போய் பார்த்தான், என கூறினான். சார் எப்படி சார் வினையச்சமாக வரும், கூறினான் என்பது வினைமுற்றை கொண்டு முடியது, அதனால் இதை வினையச்சம். சார் எனக் அப்படிங்கிறது, என அப்படிங்கிறது பெயரச்சல் தானே சார் வருது, ஆனால் பெயரை கொண்டு என்ன செய்யலை, முடியலை. இங்கே என்ன வந்திருக்கு, வினைமுற்றை கொண்டு முடிந்திருக்குது, அதனால் இது வினையச்சம். இ கடைசியில் வச்சு ஷார்ட்கட் வச்சு பார்த்தோம்னா சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகாது. பெயரை கொண்டு முடியணும், வினையச்சம் என்றால் வினைமுற்றை கொண்டு முடிய வேண்டும். காண, இங்கே பாருங்கள், போய் பார்த்தான், போய் பார்த்தான் என்பது பார்த்தான் என்னது, என்ன செஞ்சான், வினைமுற்று முடிஞ்சிருச்சு, இறந்த காலம். அப்போ என்னது, வினையச்சம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ பகுபத உறுப்பு சரிங்களா, பார்த்தன இது எப்படி நம்ம பிரிக்கிறதெல்லாம் இது நினச்சாங்கன்னா கேட்க மாட்டாங்க சரிங்களா. பகுபத உறுப்பில் ஸோ ரெண்டுக்கும் நமக்கு முக்கியமான என்னது, காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எதுப்பா. ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பாருங்கள், இதில் என்ன நம்ம பார்க்கணுன்னா பகுதி வீதி சந்தி இடையில். ஸோ இறந்த கால இடைநிலை என்னென்னு பார்க்கணும், இத்து இட்டு இற இன்னு. ஸோ இது நியூ புக்லேயே பாக்ஸில் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இறந்த கால இடைநிலைனா இத்து இட்டு இற இன்னு, நிகழ்கால இடைநிலைனா கிறு கின்று ஆ நின்று, எதிர்கால இடைநிலை என்னது இப்பு இவ்வு சரிங்களா. எதிர்கால இடைநிலை இப்பு இவ்வு. சார் இந்த எக்ஸாம்பிள் இந்த பிரித்தெழுக இந்த மாதிரிலாம் கேட்பாங்களா சார் பகுபத உறுப்புலாம், கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இல்லை. அப்படியே இருந்தாலும் நியூ புக்கில் இருக்குது. ஸோ 9th 10th தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ ஒன்றன் பால் பலவின் பால் அதை ஏதாவது திரும்ப கொடுத்துருக்காரு சரிங்களாப்பா, திரும்ப கொடுத்துருக்காரு.
ஸோ ஒன்றன் பாலில் உடன்பாடு, பலவின் பாலில் உடன்பாடு. ஸோ ஜஸ்ட்டு இதை நம்ம நோட் பண்ணுவோம். சேவல் கூவிற்று என்னது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுவோம். சேவல் கூவிற்றுன்னு வந்தால் என்னது, சேவல்கள் கூவின அப்படிங்கிறது வருமா. வண்டி ஓடிற்று, வண்டி ஓடியது அப்படின்னு சொல்லலாம். வண்டி ஓடிட்டுன்னு சொல்லணும் உடன்பாடில். வண்டிகள் ஓடின பன்மை வந்தால் நான் வரணும்னு சொன்னோன்னா இதில் பலவின் பாலில் சரியாக இருக்குது. ஆனால் ஒன்றன் பாலில் என்ன வரும், சேவல் கூவியது அப்படின்னு சொன்னாலும் சரிதான், கூவிற்று அப்படின்னு சொன்னாலும் சரிதான். இங்கே பாருங்கள், அதே எதிர்மறையில் என்ன சொல்கிறாங்க, வண்டி ஓடாது, ஒன்றன் பால் எதிர்மறை, வண்டிகள் ஓடா. செய்தி வராது, செய்திகள் வாரா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே ஒன்றன் பால் பலவின் பால் எதிர்மறையில் அப்படியே என்ன செஞ்சுருவாங்க, கேட்டுருவாங்க. ஸோ தொகாநிலை தொகைநிலை என்ன செஞ்சோம் பார்த்தோமா. தொகா அப்படின்னா தொகை என்ன செஞ்சோம், தொகையை மறைச்சி தான் கொடுத்தோம். ஸோ தொகாநிலை தொடர், சரிங்களா. தொகாநிலை தொடர் எத்தனை பார்த்தோம். ஸோ தொகாநிலை தொடர் எத்தனை, தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும். கீழே 2 இதுக்கும் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. இது நம்ம பார்த்தாச்சு. ஸோ எழுவாய் தொடர், எழுவாய் தொடர்னால் என்ன செஞ்சோம், மாதவி பாடினால். இங்கே மாதவி என்பது எழுவாய், எழுவாய் முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னா எழுவாய் தொடர். சரி, மாதவி பாடினால் என்பது எழுவாய் தொடர். சார் இது வினையச்சத்துலேயும் வருமானு கேட்டால், பாடினால் என்பது வினைமுற்று, மாதவி சரிங்களா அப்படிங்கிறது, மாதவி அப்படிங்கிறது நமக்கு என்ன, அது வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிருக்கு. வினையச்சத்துலேயும் வருமா சார் அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஆனால் அதையும் இதையும் லிங்க் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். கண்ணாவா ராமாவா படி அப்படின்னு என்ன செஞ்சோம், விழித்தொடர். வினைமுற்றுன்னு என்னது, பாடினால் சீதை, கண்ணன் வந்தான் அப்படிங்கிறது என்ன தொடர்ப்பா, எழுவாய் தொடர். வந்தான் கண்ணன் அப்படின்னா என்னது, வினைமுற்று தொடர். பாடிய பையன் சரிங்களா, ஆடிய பையன் பெயரச்சம். இடையச்சம் மற்றொன்று என்னது, இதில் இடை மற்று. உரிச்சொல் நமக்கு தெரியும், அடுக்கு தொடர் ஈஸி சரிங்களா. தொகை உம்மை தொகை என்னப்பா, உம்மை தொகை பார்க்கும்போது என்னது, செடி கொடி, செடியும் கொடியும். என்ன செய்யணும், மறைந்து வரணும். தொகை எப்படி கொடுப்போம், மறைச்சு கொடுப்போம்னு சொன்னோன்னா வெரி குட், ஓகேங்களா. ஸோ உவமை தொகை என்ன பார்த்தோம், போன்ற, போல, புறைய, அன்ன, இன்ன, கடுப்ப, மான, இதெல்லாம் ஓம உறுப்பு என்ன செஞ்சு வரணும், மறைந்து வர வேண்டும் சரிங்களா. அதுதான் உவமைத்தொகை. வினைத்தொகைனா 3 காலங்களையும் வரும். ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறிய காய் அப்படின்னு சொன்னோமா, அதுதான் வந்து வினைத்தொகை. பண்பு தொகை நமக்கு தெரியும், மை விகுதி பெற்று வரும். ஸோ அந்த 6 இது வருமா, நிறம், அளவு, சுவை, பண்பு, வடிவம் சரிங்களா. இரு பெயரிட்டு பண்பு தொகை என்ன செஞ்சோம் பார்த்தோம், என்ன செஞ்சது, பொது பெயர், சிறப்பு பெயர், பொது பெயர் சரிங்களா. சிறப்பு பெயர் என்னது, சாரை பாம்பு, சாரை பாம்பு சொல்லலாமா. பொது பெயர் பின்னும், சிறப்பு பெயர் முன்னும் வந்தால் என்னது, இரு பெயரிட்டு பண்பு தொகை பார்த்தாச்சு. வேற்றுமை தொகையே நமக்கு எல்லாமே டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்தாச்சு. ஸோ அன்மொழி தொகை பார்த்தோமா, பைந்தொடி வந்தால். அங்கே என்ன இருந்துச்சு நியூ புக்கில், பொற்றொடி வந்தாள் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. இந்த எக்ஸாம்பிள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பைந்தொடி வந்தாள் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஐம்பால் மூவிடங்கள் வரும். பொது சொற்கள் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடியே நம்ம நியூ புக்கில் பார்த்தாச்சு. அதனால தான் இந்த இடத்துல நம்ம கம்மியாக பார்க்குறோம் சரிங்களாப்பா. படித்ததை தான் திரும்ப படிக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது, அந்த நம்ம நியூ புக்கில் இல்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களாப்பா. ஓகே, வேறு, இல்லை, உண்டு என்பவை ஐம்பால் மூவிடங்களில் வரும் சரிங்களா. அல்ல என்பதையும் அங்கனமே கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேறு, அவன் வேறு, நாம் வேறு, அவள் வேறு, நாங்கள் வேறு, அவர்கள் வேறு சரிங்களாப்பா. அதாவது 3 இடங்களில் இதை நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே இல்லை, உண்டு, அல்ல என்பதையும் என்ன செஞ்சிடணும், சேர்த்துக்கொள்ளுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதை ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டாங்க. நான் வேறு, நாம் வேறு, நாங்கள் வேறு. ஸோ இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் தேவையில்லை சரிங்களா, நோட் பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் இம்பார்ட்டன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்லை. சேர்த்து வைத்த குப்பை, ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அதெல்லாம் அந்த நகர நகர, லகர லகர, இந்த வேறுபாடு, ஸோ இந்த வீரமாமுனிவர்லாம் நம்ம இது பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் எப்படி இந்த பெரியார் செய்த அந்த சீர்திருத்தத்தை பற்றி தான் இதில் சில கொடுத்துருக்காங்க.
ஸோ அடுத்தது இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த பாக்ஸு வெரி 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 இம்பார்ட்டன்ட் சரிங்களா. பிழை திருத்தம். ஸோ இதோடு இருக்கட்டும்ப்பா. ஸோ 75 பக்கம் சரிங்களா. ஒரு வீடியோஸ்லேயே கிட்டத்தட்ட 100 முடிச்சிட்டோம். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் வீடியோ பார்த்தா போதும். ஸோ இந்த பாக்ஸ் தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதைத்தான் நமக்கு கேட்க போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்ட கேள்வியும் இதில் இருக்குது. ஸோ இனிமேல் கேட்கக்கூடிய கேள்வியும் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்றைக்கே பார்ட் 2 வீடியோவில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சரிங்களாப்பா. இதுதான் நமக்கு இப்போ தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலே வரும். ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு ஓவர் வியூ சரிங்களா. ஜஸ்ட்டு இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஓவர் வியூ. ஸோ இந்த பார்ட்ஸ்லேருந்து நம்ம வீடியோ பார்ட் 2ல் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நோட் போட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கணும். அவுட் சோர்ஸில் இருக்கிற 10 to 20 புக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். கண்டிப்பாக தெளிவாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ, யாரும் மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.